ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள் வீட்டு மொட்டை மாடி தோட்டத்தில் என்னென்ன செடி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒத்தடுக்கு செம்பருத்தி. இது ஒரு சின்ன குச்சி தான் நாங்கள் உடச்சி வச்சோம். நெக்ஸ்ட்டு செடி அவரை. இது ஒரு கேனில் ஒரு செடி போட்டால் போதும். இந்த மாதிரி நான் 2 தொட்டியில் 2 செடி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரோஸ், பட்டன் ரோஸ் வச்சுருக்கேன். ஒரு 3 செடி வச்சுருக்கோம். எல்லோ கலர் ஒன்று, நெக்ஸ்ட் இந்த பிங்க் கலர். அடுத்து 7 days ரோஸ். இது இப்போ பூவில்லை, இது 7 days ரோஸ். இது கருவேப்பிலை செடி. அதில் ஒரு செண்டுமல்லி செடியும் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது ஒரு ரோஜா செடி. இந்த செடி பார்த்திங்கன்னா தூதுவளை. இது நான் விதை போட்டு செடி இப்போ தான் வந்திருக்கு. தூதுவளை சளிக்கு நல்லது. நெக்ஸ்ட்டு இது மருதாணி. மருதாணி குச்சி உடச்சி வச்சாவே செடி வந்துடும். நெக்ஸ்ட்டு அதிலே பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரையும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி. இது நான் விதை போட்டு அப்புறம் செடி எடுத்து நான் தனித்தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருக்கோம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா காய் நிறைய இருக்குது. கொத்து கொத்தாக வச்சுருக்கு. வீட்டுக்கு ஒரு 4 செடி இருந்தால் போதும். இதில் இப்போது பழுத்த தக்காளியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அருங்க நிறைய தக்காளி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் செடி. 2 வெரைட்டி பச்சை மிளகாய் வச்சுருக்கோம். ஒன்று ரொம்ப டார்க் க்ரீனில் ஷார்ட்டாக இருக்கும், இன்னொன்று லைட் க்ரீனில். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொத்துலேயும் எவ்வளோ மிளகா பிடிச்சிருக்குன்ட்டு. இங்கே ஒரு 2 செடி இருந்தாவே வீட்டுக்கு போதும். இப்போ இதில் நல்லா விளைஞ்சிருக்க மிளகாயெல்லாம் நம்ம பறிச்சுக்கலாம். நம்ம தேவைக்கு, வீட்டுக்கு தேவைக்கு மட்டும் இப்போ நான் எடுத்துக்கிறேன். இது எல்லாமே நான் ஒரு வேஸ்ட் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் நான் செடி வச்சுருக்கோம். எல்லா மிளகாவும் எடுத்தாச்சு. நம்மளுக்கு இன்றைக்கி தக்காளி பச்சை மிளகாய் இவ்வளோ கிடச்சிருக்கு. தேங்க்யூ.